வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. என்னென்ன அதாவதுங்க, நாம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நமக்கு அழகான மனைவி இருக்குது. அழகான மனைவி இருந்தாலுமே அழகான மனைவி இருக்குது, அன்பான மனைவி இருக்குது, பாச மனைவி இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு மனைவி இருக்கும்போது தப்பு தவறு பண்ணவே கூடாதுங்க. தப்பு தவறு பண்ணுற அதே வேலையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. என்ன, உங்கள் முகமே மாறி போயிடும், உங்கள் தேகமே மாறி போயிடும், உங்கள் உடம்பு தேகம் எல்லாமே மாறி போயிடும். அது மனைவிக்கு தெரியுங்க. அது மனைவிக்கு தெரியும் எங்கே ஊர் சுற்றிட்டு வர்றான் அப்படின்னு. கேட்டால் நீ சண்டை பிடிப்பான், நம்ம விட்டு போட்டு போயிடுவான், என்ன எப்படி எட்கெடு கட்டுட்டு போகட்டு அப்படின்னு சொல்லி மனைவி பல்ல கடிச்சிட்டு இருப்பா அப்படி. என்னங்க, அது என்ன காரணம்னாங்க, அவனுக்கு சனியை போட பிறந்ததுலேருந்தே இருக்குதுங்க. அந்த புத்தி அவனால் மாற்றிக்கவே முடியறதில்ல. எங்கே அழகான மனைவி இருக்குது, அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிறதாங்க மற்றவங்கிட்ட இருக்கும். வித்தியாசமாக தான் இருக்குமா? இல்லையே. ஏன் அந்த புத்தி வருதுன்னா, உங்களுக்கு பிறவியிலேருந்தே உங்களுக்கு அந்த புத்தி இருக்குது. கெட்ட புத்தி, காமம். காமம்ங்கிற கருமவனை உங்கள் உடம்புல மட்டுன்ட்டு இல்லை, உங்கள் ரத்தத்துலேயே இருக்குது. அதனால தான் அப்படி பண்ணுறான். இவ்வளவு அழகான மனைவி கல்யாணம் பண்ணி அந்த மனைவி கூட சந்தோஷமாக இருக்கிறதோ, ஒரு சினிமாவுக்கு போகிறதோ, ட்ராமாவுக்கு போகிறதோ, ஒரு ஹோட்டலுக்கு போகிறதோ, சிரிச்ச முகத்தோடவே இருக்க முடியாது அவனால். இதுக்கு நல்லா சம்பாதிக்கிறான், சம்பாதித்தை கொண்டு மனைவி கிட்ட கொடுக்குறான், அதெல்லாம் பண்ணுறான். இந்த ஒரு புத்தி மட்டும் எங்கே போனாலும் சரிங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டு இங்கே வேலை செய்கிறான், இந்த கம்பெனியில் இருந்து வேலை செய்கிறான்னா அடுத்த கம்பெனிக்கு போனான்னா அங்கே ஒரு பெண்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறான். அப்படி போனான்னா ரோட்டில் ஏதாவதுன்னா போகிற வழியில் வர்ற வழியில் ஒரு பெண்ணுக்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறான். அவனோட தேகம் கெட்டுகிட்டே இருக்குதுங்க. தேகம் கெட்டுகிட்டே இருக்குது, பாடி கெட்டுகிட்டே இருக்குது, பாடியில் அசிங்கமாக இருக்குது பாடியெல்லாம். என்னங்க, முன் வரிசை பல்லு கூட அவனுக்கு விழுந்துருச்சுங்க, விழுந்துருச்சு. சரியானபடி அவனால் செயல்பட முடியறதில்ல. இருந்தாலும் அந்த புத்தி அவன் விடவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, அந்த அம்மா, அந்த பெண்ணு பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. வயசாயிருச்சு. அப்போ சொல்லுது அந்த பெண்ணை, வயசாயிருச்சுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏதாவது சீக்கு வந்துடுங்க, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வர்றது எப்படி இப்படின்னு. நான் அப்படியா இதா அப்படின்னு குத்திக்கிறான். நடிச்சாமத்தில் வந்துருச்சு. நான் இன்னி உயிரோடு இருக்க மாட்டேன், ஆச்சா ஓச்சாங்கிறான். என்ன நீ அப்படி சொல்கிற இப்படி சொல்கிறேன்னு. டேய், அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, டேய் என்ன கதை பேசுகிற நீ? நானே அவகிட்ட இருந்ததை பார்த்தேன், நின்றதை பார்த்தேன், கட்டி பிடிச்சதை பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அன்றைக்கி அங்கே துப்பிட்டு வந்தேன். என்ன பேசுகிற? சரி போ, சனியை தொலை. அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. கரகம் பிடிச்சவனை வெட்டு தொலைலாம் ஊர் சுற்றி நாயை அப்படிங்கிற லெவலுக்கு அந்த பொண்ணு இது பண்ணோன்னே அப்புறம் கடைசியில் இதாகி அந்த பெண்ணு கொடுத்த இருக்கிறான். திருந்தனுங்கிறேன் நான், திருந்தனுங்க, தப்புங்க. என்னங்க, அந்த ஒரு தப்பு மட்டும் கடவுள் மன்னிக்கவே மாட்டாருங்க. உங்கள் கணக்கு மேலேறி அந்த பெண்ணு முன்னாடி நீங்கள் அல்லோலப்பட்டு நோய்வாழ்பட்டு அந்த பெண்ணு முன்னாடி நீங்கள் அவதிப்படுவீங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. புரிஞ்சதுங்களா? வச்சுட்டுங்களா? பாய்.